நம்மளுடைய வெளி சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுல இருந்து அவர் நம்மளையே உணர வச்சு நீங்க தான் உங்களோட கருவி அப்படிங்கிறதுல இருந்து எல்லாமே கொடுத்த அந்த கிளாஸ் அண்ட் வாலண்டியர்ஸ் நடந்துகிட்ட அந்த அர்ப்பணிப்பு, அவங்க ஒவ்வொரு விஷயத்துலயும் நம்மளுக்காக எல்லாத்தையும் பண்ணி கொடுத்த அந்த விஷயங்கள் எல்லாமே என்னுடைய நான் மட்டும் இல்லை, இந்த கிளாஸ் அட்டன் பண்ண எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்தையும் நிறைய கத்துருக்காங்க. அவங்களோட சார்பாகவும் நான் இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டேன். என்னோட வழக்கறிஞர் தொழிலில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவங்களோட கஷ்டங்களை மட்டும்தான் பகிர்ந்து எங்களுக்கு தீர்வை கேட்பாங்க. அப்போ நாங்கள் அதே இன்னலுக்குள்ள டெய்லி நாங்கள் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்களோட குடும்ப வாழ்க்கையும் சரி, எங்களோட சுற்றுலா இருக்க உறவினர் வாழ்க்கையும் சரி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெடிக்ஷன்லேயே வாழ வேண்டியதாக இருக்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அப்போ என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வேகமாக செயல்படும்போது நம்மளை உணராமல் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை உணர வைக்கணும் ஒன்னொன்று ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த கிளாஸை நான் பார்க்குறேன். முதல்ல எல்லாத்துக்கும் கோவம் அதிகமாக வந்துட்டு இருந்தது. இப்போ எனக்கு மகிழ்ச்சி அதிகமாக இருக்கு. அதே வேலையை செய்கிறேன், டென்ஷனாக இருந்து செஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அந்த மாதிரி எதுவும் இல்லை, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. அதிகமாக என்னுடைய ஒரு அவுட்புட் கொடுக்க முடியுது. எல்லாரும் கண்டிப்பாக இது பண்ணணும். பிகாஸ் என்னன்னா இது வெளியிலேருந்து நான் எக்ஸ்பிரஸ் பண்ணோட அதை உள்ள ஃபீல் பண்ணுற விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா ரியலி சத்குருவோட கைடன்ஸில் பண்ணும்போது அந்த ஃபீல் டோட்டலி அமேசிங். ஸோ ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்க்கும் இது ஒரு பெரிய கிஃப்ட் ஆக்சுவலி.